வணக்கம் பிள்ளை. கடந்த சில வாரங்களா நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சாட் ஜிபிடி போன்ற ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணலாமா, அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் ரைட்டிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய டீச்சர்ஸே இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் பண்ண சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. இது செய்யறது கரெக்டாக தப்பா இதுதான் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. இதற்கான விடையை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வரும்போது பொதுவாக நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் இருந்து படிக்கணும். ரிசோர்ஸஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கணும்னா அளவாக இருக்கணும், லிமிட்டடாக இருக்கணும். நிறைய ரிசோர்ஸ் வந்து படிக்கக்கூடாது. ஆனால் அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும், கிளாரிட்டியோட படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும், டீப்பாக படிக்கணும். இந்த ரிசோர்ஸ்ல இருந்து திரும்ப திரும்ப படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். இதுதான் சக்ஸஸ்க்கான மந்த்ரா. இந்த மாதிரி படித்தாதான் நமக்கு செலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நான் புக்ஸ் இருந்து படிக்க சொல்லுவேன். புக்ஸ் தாங்க எப்படி இருந்தாலும் பெஸ்ட் ரிசோர்ஸ். புக்ஸை தாண்டி டிஜிட்டல் மீடியா, இன்டர்நெட் இதை யூஸ் பண்ணலாம், வேணாம்னு நான் சொன்னதில்லை. ஆனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்க. ஒரு சில டாபிக்ஸ்க்கு இன்டர்நெட்லேருந்து கண்டென்ட் எடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காரணம் என்னன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்காம போயிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவை எது தேவையில்லை, எந்த கோணங்கள்லாம் நம்ம ஃபர்தராக போகணுன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால அளவுக்கு அதிகமாக விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இதில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ப்ராப்பரான பெர்ஸ்பெக்டிவ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான ரிசோர்ஸஸ்லேருந்து முதல்ல புக்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். கான்செப்சுவலா படிக்கணும், கருத்தியல் சார்ந்து படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகும். புரியுதா? உதாரணத்துக்கு பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் இருக்குன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பில்ட் ஆகும்னா கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த கான்செப்ஷுவல் நாலேஜை அப்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கணும். இதுதான் அனாலிட்டிக்கல் திங்கிங். அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வந்ததுக்கு அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு போகணும். நிறை குறைகள், பாசிட்டிவ் நெகட்டிவ், ப்ரோஸ் கான்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் யோசிச்சு நீங்க உங்க சொல்யூஷனை தரணும். இது கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்க வளர்த்துக்கணும். இதன் மூலமா தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இதில் நீங்க லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ல இருந்து ஈஸியா இதை பில்ட் பண்ணிடலாம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, இன்டர்நெட்டுக்கு போங்க. டிஜிட்டல் மீடியாவை நீங்க ஓவராலா யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி இன்டர்நெட், டிஜிட்டல் மீடியா இதுக்குள்ள ரொம்ப நீந்த நினைக்காதீங்க. ஆனா இந்த தப்பை இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. இந்த மாதிரி செய்யறதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா தேவையில்லாத விடயங்களை நீங்க படிப்பீங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் மிஸ் ஆகும். யூபிஎஸ்சி கொடுத்திருக்க சிலபஸ்ல இருக்கிற ஒரு 8-9 மெயின் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. இதை வந்து ஒரு 15 மாசத்துல நீங்க படிச்சுட்டு போகணும். இதுதான் யூபிஎஸ்சியே சொல்லுது. அதை தாண்டி யூபிஎஸ்சி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல இல்லையா? எந்த சப்ஜெக்ட்லயும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆவான்னு சொல்ல, நான் சொல்ற வரைக்கும் படிச்சுட்டு வான்னு சொல்லுது. ஒரு 15 மாசம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுது. அப்போ நீங்க அளவா தான் படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்டெயின் பண்ணுற நாலேஜை ஒரு பெரிய நாலேஜ் தான், ஆனால் அதை கரெக்டாக படிச்சுருப்போம். ஸோ இந்த சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸை யூஸ் பண்ணுறது பர்சனலாக நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆன்சர் ரைட்டிங்க்கு நிறைய பேர் இதை கேட்குறாங்க. ஆன்சர் ரைட்டிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்க்கு ஒரிஜினல் திங்கிங் ரொம்ப முக்கியங்க. சுயமாக சிந்திக்கணும். இந்த சுய சிந்தனை எப்போ வரும்னா, நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கணும், கருத்தியல் ரீதியாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் திங்கிங் வரும். அந்த கான்செப்ஷுவல் நாலேஜை வச்சு தான் அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் போக முடியும். ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும்னா ஒரிஜினல் திங்கிங் தேவை. நீங்களாம் சுயமாக சிந்திக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மிஷினை நம்பி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரெடிமேடாக பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். அது எதை வச்சு திங்க் பண்ணி கொடுக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. அது வந்து அது மிஷின் பண்ணுறது. அப்போ அந்த ஒரிஜினல் திங்கிங் இல்லாமல் போயிடும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாட் ஜிபிடிக்கு போங்க, ஒரு டாபிக் அடிங்க, நீங்கள் யோசிக்காத பாயிண்ட் அது கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி கொடுக்கும்னா ரெடிமேடாக கொடுத்துருக்கோம். நீங்கள் யோசிக்காத ப்ராப்ளமே ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக அந்த பெர்ஸ்பெக்டிவ் பில்டு பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கே அந்த 2 பாயிண்ட் கிடைச்சிடும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நீங்களே இது ஈஸியாக பண்ணலாம். அது இல்லாமல் சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு வெளியே இருக்கும், தேவையில்லாததாக இருக்கும். இதனால நீங்கள் ராங்காக கைட் ஆவீங்க. இதில் நீங்கள் ஃபர்தராக உள்ளே போக ஆரம்பிச்சிருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூஸே பண்ணாதீங்க. எக்ஸாமினேஷனுக்கு அந்த காலத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க.
சொல்லப்போனால் இன்னைக்கு தான் செலெக்ஷன் வந்து குறைவாக இருக்குது. ஒரு 45 பேர் தான் தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிறாங்க. ஒரு காலத்தில் 120 பேர் செலக்ட் ஆனாங்க. அப்போல்லாம் இந்த டூல்ஸ் கிடையாது. அப்போ இன்டர்நெட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்நெட்டே அப்போ வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு, இந்த சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவ்வளோ வந்தாலும் செலெக்ஷன் குறைஞ்சிருச்சு. 110லேருந்து இப்போ 45 வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்போ நீங்களே யோசிங்க. உங்களுடைய அறிவை வச்சு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு யோசிச்சாலே உங்களுக்கே தெரியும் எது கரெக்ட் எது தவறுன்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக படித்ததை பேப்பரில் எழுதணும் சார். இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். இது ஒரு பேசிக் ஸ்கில். ஓகேங்களா? புக் எடுக்கிறீங்க, அந்த பாடத்தில் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க, கான்செப்ட்ஸ்லாம் படித்து நீங்கள் அந்த நாலேஜை மைண்டில் ஏற்றுக்கிட்டு படித்ததை அப்படியே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதணும். இதுதான் ஆன்சர் ரைட்டிங். இதுதான் ப்ராப்பர் ஆன்சர் ரைட்டிங். இது நேச்சுரலாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியலாக பண்ணீங்கன்னா அது பேர் ஆன்சர் ரைட்டிங் இல்லை. இந்த ஆன்சர் ரைட்டிங் தொடர்ந்து பண்ணும்போது இந்த ஸ்கில்லை நீங்கள் ஃபர்தராக பில்ட் பண்ணலாம். ஸ்பீடு கிடைக்கும். அது இல்லாமல் அந்த ஆன்சரை இன்னும் எப்படி ஃபர்தராக ரிஃபைன் பண்ணுறது, கண்டென்ட்டை இன்னும் எப்படி பெட்டராக குடிக்கிறது, எப்படி பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எப்படி பெட்டராக கொண்டு வருது, கோர் பார்ட்டையும் டைனமிக்கையும் எப்படி பெட்டராக லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்களே பண்ணணும், சுயமாக பண்ணணும், உங்கள் ஓன் ஸ்டைலில் பண்ணுங்கள். ப்ராக்டிஸில் இந்த ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு ரிஃபைன் ஆகிடும். இதை தான் பண்ணணுமே தவிர நீங்கள் இந்த சாட் ஜிபிடிக்கோ மற்ற டூல்ஸ்க்கோ போய் அது கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக ரெடிமேடாக எடுத்து அதை ஆன்சராக உருவாக்கி வச்சிங்கன்னா இது ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. அதனால் இதை தயவுசெய்து செய்யாதீங்க. என்னுடைய சஜஷன் இது. சில பேர் அதை செஞ்சுருக்கலாம், இதில் செலக்ட் கூட ஆயிருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாதை என்னன்னு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் செலக்ட் ஆகிறன்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பார். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு ஆன்சர் ரைட்டிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேணால் அந்த டூலை யூஸ் பண்ணி அது ஒரு 2-3 பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம் ஒரு சில டாபிக்ஸ்க்கு. இதுதான் அங்கே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கும்போது இது வேறு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. படிச்சா ஆரம்பித்ததே இந்த டூல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த டூல்ஸ்க்கு போய் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ராப்பராக படிங்க, உங்களை நம்புங்க, உங்கள் அறிவை நம்புங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஒரிஜினல் திங்கிங்கை வளர்த்துங்க. இதன் மூலமாக படிக்கிறது தான் கரெக்டான படிப்பாக இருக்கும். இப்படி படித்தாதான் ஒரு அட்டம்ப்டில் நம்மளால் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். நன்றி.